விவாகரத்துக்கு பிறகு செலவுக்காக காசு கொடுக்க முன்னாள் மனைவியின் வீட்டுக்கு போன கணவன். ஆனா அங்கே அந்த பெண் காட்டின ஒரு விஷயம் அவனை நேராக பைத்தியமாக்கி விட்டது. மாலை நேரம் ஒரு காலனியின் வெளியே தனது பளிச்சென மின்னும் காரிலிருந்து இறங்கினான் சந்தோஷ். அவன் சட்டை பாக்கெட்டில் ஒரு கவர் இருந்தது. அதுக்குள்ள ரூபாய் 26,000 கோட்டு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணின செலவு காசு அது. சந்தோஷோட உதட்டில் ஒரு கொடூரமான சிரிப்பு. இன்னைக்கு அந்த ராணியை பார்த்தே ஆகணும். 8 மாதமாச்சு பிரிஞ்சு. இப்போ வாழ்க்கை அவளை நல்லா தரையில இறக்கி இருக்கும். இந்த 20,000 ரூபாயை அவ முகத்துல தூக்கி எறியும் போது அவ கண்களில் அந்த உதவியற்ற தன்மை மீண்டும் பார்க்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே நடந்தான். வீட்டு கதவு பாதியாக திறந்திருந்தது. பெல்ல அடிக்காமலே நேராக உள்ளே போனான். பிறகு அதே பழைய அதிகார குரலில் கத்தினான், சுமதி வெளியே வா, உன் பிச்சை காசு கொண்டு வந்திருக்கேன். ஆனா எந்த பதிலும் வரல. கோபத்தில் கதவை தள்ளி திறந்தான். அடுத்த நொடியே அவன் ஷாக்காகி அப்படியே நின்னுட்டான். ஹாலுக்குள்ள 3 பெரிய டேபிள்கள், அதன் மேல பெரிய பெரிய பாக்ஸஸ், பேக்கிங் மெட்டீரியல்ஸ், மனம் வீசும் மசாலா பேக்கெட்ஸ் எல்லாம் குவிந்திருந்தது. ஒரு கொரியர் கம்பெனியில இருந்து வந்த 2 பசங்க பெரிய கார்ட்டூன்ஸ் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க மறுபக்கம் நின்று இருந்தால் சுமதி. ஒரு காலத்தில் சந்தோஷோட குரல் கேட்டாலே நடுங்கிய அந்த சுமதி இன்று முழு கான்ஃபிடென்ஸுடன் காதுல ப்ளூடூத் போட்டுக்கிட்டு சப்ளையர் ஒருத்தருடன் பேசிக்கிட்டு இருந்தாள். ஆமாம் சார், 50 கிலோ ஆர்டர் இன்னைக்கு ஈவினிங்குள்ள டிஸ்பேட்ச் ஆகிடும். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. சந்தோஷ் அதிர்ச்சியில் அப்படியே நின்று போனான். பிச்சை கேட்கும் நிலையில இருப்பான்னு நினைச்ச பெண் அங்கே ஒரு பாஸ் மாதிரி நின்று இருந்தாள். அவனோட ஈகோ உள்ளுக்குள்ள குலுங்க ஆரம்பிச்சது. சுமதி தன்னை கண்டுக்காம இருக்கிறது அவனால தாங்கவே முடியல. வேகமா முன்னே போய் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்த பசங்களை தள்ளிவிட்டு சுமதி அருகே போனான். பிறகு சத்தமா கத்தினான், கேட்கலையா? நான் வந்திருக்கேன். உன் புருஷன். அந்த இடம் முழுக்க அமைதி. வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பசங்க கூட பயந்து போனாங்க. சுமதி மெதுவா தலை நிமிர்ந்து பார்த்தாள். ஆனா இந்த முறை அவள் கண்களில் பயமே இல்லை. நேரா சந்தோஷோட கண்களை பார்த்தவள் அமைதியா சொன்னாள், நமக்கு டிவோர்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. நீங்க இப்போ எனக்கு ஒரு விசிட்டர் மட்டும்தான். அதுவும் இந்த காசை பற்றி பேசுறீங்களே, அதை உங்க பாக்கெட்லேயே வைத்துக்கோங்க மிஸ்டர் சந்தோஷ். உங்க 25,000 விட நான் என் ஸ்டாஃபுக்கு அதிகம் போனஸ் கொடுக்கிறேன். சந்தோஷோட முகம் கோபத்தில் சிவந்து போச்சு. உன் ஸ்டேட்டஸ் என்ன? 2 பாக்கெட் மசாலா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டு இவ்வளோ திமுறா? நாக்கு ரொம்ப நீளமாக வளர்ந்துச்சு போல. அவன் முகத்தில் விஷ சிரிப்பு. அதுவும் சரி, இவ்வளவு பணம் திடீர்னு எங்கிருந்து வந்தது சுமதி? யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா, இல்லை யாரோ ஸ்பெஷலாக சப்போர்ட் பண்ணுறாங்களா? அவன் சொன்ன விதமே வேற மாதிரி இருந்தது. நேராக சுமதியோட கேரக்டரையே டவுட் பண்ணிக்கிட்டு இருந்தான். சுமதியோட முகம் கோபத்தில் மாறியது. ஆனால் அவள் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டாள். பதில் இல்லையா? எனக்கே தெரியும் அப்படின்னு ஒரு சீப் ஸ்மைலுடன் சிரித்தான். எப்படியோ இனிமேல் உன் வாழ்க்கையில் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு வெறுப்புடன் சுமதியை பார்த்தபடி வெளியே போக ஆரம்பித்தான். அந்த நேரம் பின்னாடி இருந்து சுமதியோட குரல் கேட்டது, ஒரு நிமிஷம் மிஸ்டர் சந்தோஷ், இவ்வளவு அவசரம் எதுக்கு? ஏற்கனவே வந்துட்டீங்களே, ஒரு சீன் பார்த்துட்டு போங்க. கதவின் அருகே நின்ன சந்தோஷ் கோபமாக திரும்பாமல் கேட்டான், இப்போ என்ன காட்ட போற? உன் இந்த ட்ராமாலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சுமதி அவனை நேராக சேலஞ்ச் பண்ணினாள். ஒரு தடவை மட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் உங்கள் தலை சுத்தலைன்னா என் பேரையே மாற்றிக்கிறேன். சந்தோஷோட ஹார்ட் பீட்டு வேகமாயிடுச்சு. சுமதியிடம் என்ன இருக்க முடியும் அவனை பயமுத்துற அளவுக்கு? அவன் மெதுவாக திரும்பினான். சுமதி அங்கே இருந்த ஒரு திரை அருகே போனாள். அடுத்த நொடியே அந்த திரையை வேகமாக விளக்கினாள். அதுக்கு பின்னாடி இருந்ததை பார்த்தவுடன் சந்தோஷோட கண்கள் அதிர்ச்சியில் விரிந்து போச்சு. உண்மையாவே அந்த நொடியில் சந்தோஷ் பைத்தியமாகிட்டான். இது எப்படி சாத்தியம்? அவன் பின்னாடி தடுமாறி 2 அடி நகர்ந்தான். தன் மரணத்தையே நேரில் பார்த்த மாதிரி. அவன் முகம் மாறிப்போச்சு. ஆனால் சுமதி அப்படி என்ன காட்டினாள்? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்டோரி 6 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். சுமதி ரொம்ப சிம்பிளான பொண்ணு. அதுவும் குடும்பத்துக்காக உயிரையே கொடுப்பா பழக்கப்பட்டவள். சின்ன வயசுலேயே அவளோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவனை வளர்த்தது அவளோட மாமாவும் அத்தையும் தான். சுமதிக்கு கல்யாணம்னா அது அவனோட சொந்த குடும்பம், தனக்குன்னு ஒரு வீடு, தன்னை உண்மையாக நேசிக்கிற மனிதர்கள், பல வருஷமாக ஏங்கின அன்பு கிடைக்க போகும் இடம், அப்படி நிறைய கனவுகளோட தான் சந்தோஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டாள். சந்தோஷ் நல்ல ஃபேமிலியில் இருந்த பையன். வீட்டில் சந்தோஷ், அவனோட அண்ணன், அண்ணி, அதோட வயசான அம்மா. அந்த அம்மா எப்பவும் படுக்கையில் இல்லைன்னா
வீல் சேரில் தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷ் சொன்னதுக்காக சுமதி தன்னோட வேலையையும் விட்டுட்டார். அவ்வளோ முழுசா வீட்டுக்குள்ளே இறங்கி ஃபேமிலியை பார்த்துக்க ஆரம்பித்தாள். ஒரு நல்ல மருமகளா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாள். சந்தோஷோட அண்ணி ஷாலினியை கூட அக்கா மாதிரி நினைச்சு மரியாதை கொடுத்தாள். ஆனால் ஷாலினிக்கு சுமதியோட நல்ல மனசே பிடிக்கல. வீட்டில் எல்லாரும் சுமதியை பாராட்டுறது அவளால் தாங்க முடியல. அதனால் எப்போவும் அவளை கீழே இறக்க ஒரு சான்ஸ் தேடிக்கிட்டே இருப்பாள். ஒரு நாள் சுமதி வெளியே போயிருந்த நேரம் பார்த்து ஷாலினி சந்தோஷ் கிட்ட விஷம் ஊற்ற ஆரம்பித்தாள். என்ன தம்பி, நீங்கள் இவ்வளவு மாடர்னாக ஸ்டைலிஷாக இருக்கீங்க, ஆனால் இந்த சுமதி உங்களுக்கு செட் ஆகவே மாட்டா. உங்கள் ஸ்டாண்டர்ட் எங்க, அவ எங்க? நீங்கள் அவளை கூட்டிட்டு எந்த பார்ட்டிக்கு போனாலும் உங்களுக்கு தான் அசிங்கம். அந்த நேரம் சந்தோஷ் எதுவும் பேசலை. ஆனால் ஷாலினி சொன்ன வார்த்தைகள் மெதுவாக அவன் மனசில் வேலை செய்ய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வீட்டில் சுமதிக்கு அன்பு குறைய ஆரம்பிச்சது. அதுக்கு பதிலாக திட்டுறது, கோபப்படுறது, கை நிட்டுறது எல்லாம் சாதாரணமாயிடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன்? சுமதி பல தடவை கேட்டிருக்கா. ஆனால் பதிலாக அவளுக்கு கிடைச்சது அவமானமும் கசப்பும் தான். இந்த அநியாயத்தை பார்க்க முடியாமல் இருந்த ஒரே ஆள் சந்தோஷத்தோட அம்மா லட்சுமி தேவி. சந்தோஷ் காரணமே இல்லாமல் சுமதியை திட்டும் போதெல்லாம் அவங்க நடுங்கிற குரலில் சொல்லுவாங்க, ஏண்டா இந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துகிற? உனக்காகத்தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாளே. ஆனால் சந்தோஷ் முழுக்க ஷாலினி பேச்சுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். அம்மா, நீங்கள் மெடிசன் போட்டுட்டு அமைதியாக இருங்கன்னு சொல்லி அவங்க வாயை அடைச்சிடுவான். அந்த இருட்டான வாழ்க்கைக்குள்ள ஒரு நாள் சின்ன நம்பிக்கை வந்தது. சுமதி பிரெக்னென்ட் ஆனாள். இப்போ எல்லாம் சரியாகிவிடும் அவள் நம்பினாள். குழந்தை முகத்தை பார்த்ததும் சந்தோஷ் மாறிடுவான்னு நினைச்சாள். அந்த நம்பிக்கையோட பிரெக்னன்சி முழுக்க வேலை பார்த்தாள். கால் வீக்கம், முதுகுவலி, உடம்பே முடியாமல் இருந்தாலும் ஓய்வு கிடைக்கல. ஷாலினி அவனை ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இருக்க விடலை. இறுதியாக அந்த நாள் வந்தது. சுமதியோட கைகளில் ஒரு ஆண் குழந்தை வந்தது. அவனுக்கு ஆதவன் என்று பெயர் வைத்தாங்க. இப்போ சந்தோஷ் கண்டிப்பாக மாறிடுவான்னு சுமதி மீண்டும் நம்பினாள். ஆனால் குழந்தையை பார்த்த சந்தோஷோட முகத்தில் சந்தோஷமே இல்லை. ஏதோ ஒரு எரிச்சலும் அமைதியின்மையும் தான் இருந்தது. அதுவும் குழந்தை பிறந்து 3 நாள் கூட ஆகலை. அப்போவே ஷாலினி வந்து சுமதியை மேலே நின்று பேச ஆரம்பித்தாள். போதும், ஓய்வெடுத்தது, எழுந்து வீட்டு வேலை பாரு. என்னால் இனிமேல் முடியாது. எனக்கு முதுகு வலி அதிகமாயிடுச்சு. சுமதியோட உடம்பு இன்னும் பலவீனமாக தான் இருந்தது. நிற்கவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதையும் தாங்கிக்கிட்டு மெதுவாக எழுந்து நின்றாள். ஆனால் அந்த நேரத்தில் சுமதியால் எதுவும் பேச முடியல. லட்சுமி தேவியும் சின்ன ஆதவனையும் கூட்டிக்கிட்டு மெதுவாக கிச்சனுக்கு போனாள். படுக்கையில் இருந்த லட்சுமி தேவியோ கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஆதவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, கடவுளே, என் மருமகளையும் இந்த பச்சை குழந்தையையும் காப்பாத்துன்னு மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது. நாட்கள் மெதுவாக கடந்து போச்சு. இப்போ சுமதியோட உலகமே ஆதவன் மட்டும்தான். ஒரு நாள் ராத்திரி திடீர்னு ஆதவனுக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. உடம்பே நெருப்பா கொதிச்ச மாதிரி ஃபீவர். ராத்திரி 2 மணி. சுமதி பயந்து போய் உடனே சந்தோஷம் எழுப்பினாள். கேளுங்க, எழுந்திருங்க, ஆதவனுக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது, மூச்சு விடவே கஷ்டப்படுறான், ப்ளீஸ் காரை எடுங்க, இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். தூக்கத்தில் இருந்த சந்தோஷ் கோபத்தில் போர்வையை தூக்கி எறிந்தான். உனக்கு பைத்தியமா? இந்த நேரத்தில் எந்த டாக்டர் இருப்பான்? நான் நாள் முழுக்க ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வரேன். ராத்திரியில் கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டியா? அவனை அமைதியாக படுக்க வை, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டான். அந்த ராத்திரி முழுக்க சுமதி ஈரத்துணியை ஆதவன் நெற்றியில் வைத்துக்கிட்டே இருந்தாள். கொஞ்சமாவது ஃபீவர் குறையும்னு. ஆனால் அந்த பச்சை குழந்தை முழு ராத்திரியும் அழுதுகிட்டே இருந்தான். அடுத்த நாள் காலையில் ஆதவனோட நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. சுமதி மீண்டும் சந்தோஷ்கிட்ட ஹாஸ்பிட்டல் போக சொன்னாள். ஆனால் அவன் எதுவும் பேசாமல் ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டான். வேற வழி இல்லாமல் சுமதி ஆதவனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினாள். ஆனால் வெளியே ஒரு ஆட்டோ கூட கிடைக்கலை. அந்த நேரம் பக்கத்து வீட்டு ஆண்டி தன்னோட பையனுடன் காரில் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. சுமதியை பார்த்தது உடனே காரை நிறுத்தினாங்க. சுமதி என்னாச்சுன்னு பதறி போய் கேட்டாங்க. குழந்தைக்கு உடம்பு ரொம்ப முடியல ஆண்டி, சுமதி அழுகையோடு சொன்னாள். அடடா நீ வா, காரில் ஏறு, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டுடுறோம்னு ஆண்டி சொன்னாங்க. சுமதி நன்றி சொல்லிட்டு காரில் ஏறினாள். ஹாஸ்பிட்டல் போனதும் டாக்டர் குழந்தையை செக் பண்ணிவிட்டு, குழந்தைக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது, உடனே ட்ரிப் போடணும்னு சொன்னார். அதை கேட்ட சுமதிக்கு காலை நடுங்க ஆரம்பிச்சது. மாலை ஆகும் வரை ஹாஸ்பிட்டலே இருந்தாள். பிறகு அந்த ஆண்டியும் அவங்க பையனும் சுமதியை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அதே நேரம் சந்தோஷம் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்திருந்தான். வீட்டுக்குள்ளே வந்தவுடன் சுமதி எங்கேன்னு கேட்டான். உடனே வாய்க்கு வந்ததை பேச ஆரம்பித்தாள்
ஷாலினி. உங்கள் பொண்டாட்டி எங்கே போயிருக்கான்னு தெரியுமா? காலையில இருந்து வீட்டிலேயே இல்லை. எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க தம்பி. அந்த நேரம் வீட்டுக்கு வெளியே ஒரு கார் வந்து நின்னது. சந்தோஷ் வெளியே பார்த்தான். கார்ல இருந்து சுமதி ஆதவனை தூக்கிக்கிட்டு இறங்கினாள். டிரைவிங் சீட்டில் பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட பையன் இருந்தான். பின்னாடி ஆன்ட்டி உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் ஷாலினி ஏற்கனவே சந்தோஷ் மனசில் விதைச்சிருந்த சந்தேகம் இப்போ பெரிய விஷமாக வளர்ந்திருந்தது. அவனுக்கு ஆன்ட்டியும் தெரியல, குழந்தையோட நிலைமையும் தெரியல. அவனுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான். தன்னோட மனைவி ஒரு வேற ஆளோட காரில் இருந்து இறங்குறா. பயந்தபடி சுமதி வீட்டுக்குள்ளே வந்தாள். ஆனால் கதவுக்கு பின்னாடி சந்தோஷ் நின்றிருந்தான். அவனோட கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. எங்கே இருந்து வரன்னு கர்ஜித்தான். சுமதி பயந்த குரல்ல ஆதவனுக்கு உடம்பு ரொம்ப முடியல ஆன்ட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சான். மூடு வாயேன்னு சந்தோஷ் அவ்வளவு சத்தமாக கத்தினான். ஆதவன் கூட பயந்து அழ ஆரம்பிச்சான். என்கிட்ட கதையெல்லாம் விடாத, எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஆஃபீஸுக்கு போனதும் ஊர் சுத்துறியா? இந்த குழந்தைய காரணமாக யூஸ் பண்ணாத. அதை கேட்ட சுமதியோட காலடி நிலைமே சரிஞ்ச மாதிரி இருந்தது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நான் குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல். அவள் பேசி முடிக்கிறதுக்குள்ள பலார் சந்தோஷோட கை சுமதியோட கன்னத்தில் விழுந்தது. அந்த அடியில் அவள் கண் முன்னாடி இருட்டாகி போச்சு. தடுமாறி கீழே விழுந்தாள். அந்த சத்தம் கேட்டு லட்சுமி தேவி வீல் சேரில் வெளியே வந்தாங்க. சந்தோஷ் மருமகளை அடிக்காதடான்னு கத்தினாங்க. ஆனால் சந்தோஷ் கோபத்தில் பைத்தியமாயிருந்தான். இன்னைக்கு இவளுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மீண்டும் அடிக்க ஆரம்பிச்சான். ஒரு அடி இன்னொரு அடி சுமதியோட உதறி கிழிஞ்சி ரத்தம் வர ஆரம்பிச்சது. ஆனால் அவள் ஆதவனை மட்டும் மார்போட கட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தாள். தனக்கு எவ்வளவு அடிப்பட்டாலும் பரவாயில்லை, குழந்தைக்கு ஒரு அடி கூட வரக்கூடாதுன்னு. அந்த நேரம் சந்தோஷ் சுமதியோட முடியை பிடிச்சி அவள் முகத்தை மேலே தூக்கினான். ஒழுக்கமில்லாத பொண்ணு என் குடும்பத்தோட மானத்தை தெருவில் தூக்கி போட்டுட்டியான்னு விஷமாக கத்தினான். அப்படி ஊர் சுத்துறவன்கிட்டயே போயிருக்க வேண்டியதுதானேன்னு சந்தோஷ் விஷமாக கத்தினான். அவன் முன்னாடியே ஷாலினி காஃபி குடிச்சிக்கிட்டு இந்த சீனை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் ஒரு கொடூரமான சிரிப்பு. அவன் நினைச்சது எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீடே நரகமாக மாறிப்போச்சு. சந்தோஷ் அடிக்க அவன் பேசுகிற வார்த்தைகளும் மோசமாயிட்டே போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வலி தாங்க முடியாமல் சுமதியோட பொறுமை உடைஞ்சு போச்சு. அவள் திடீர்னு கத்திக்கிட்டே சந்தோஷோட கையை தள்ளி விட்டாள். போதும், ரொம்பவே போதும். இனிமேல் உங்கள் கொடுமையை நான் தாங்க மாட்டேன். ஒரு நொடி சந்தோஷ் ஷாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஒரு கேவலமான சிரிப்போடு, அப்படியா, நீ என்ன பண்ண போற? எங்கே போவன்னு கேட்டான். நான் என் மாமா வீட்டுக்கு போகிறேன்னு சுமதி கோபத்தில் சொன்னாள். உடனே ஃபோன் எடுத்து மாமாவுக்கு கால் பண்ணினாள். ஆனால் ஃபோன் எடுத்தது அவளோட அத்தை. ஹலோ அத்தை, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சுமதி கதறினாள். என்னாச்சுன்னு அத்தை பதறி போய் கேட்டாங்க. சுமதி நடந்த எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொன்னாள். அத்தை, இந்த மனிதன் என்னை கொன்றுடுவான். இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாது. அவள் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது, அத்தை கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு. ஆனால் ஃபோனில் இருந்து வந்த பதில் அவளோட உயிரையே உடைஞ்ச மாதிரி இருந்தது. பார் சுமதி, நீ இப்போ சின்ன குழந்தை இல்லை. உன் மாமாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. இந்த விஷயமெல்லாம் சொல்லி அவரோட உயிரை நான் ரிஸ்கில் வைக்க முடியாது. அதுவும் பொண்ணுங்களோட உண்மையான வீடு புருஷன் வீடு தான். நீ இந்த வீட்டில் இருந்து கல்யாணம் பண்ணி போயிட்ட. இனிமேல் அங்கே தான் இருக்கணும். எங்களை இனிமேல் தொந்தரவு பண்ணாத. அடுத்த நொடியே ஃபோன் கட் ஆயிடுச்சு. சுமதியோட கையில் இருந்த ஃபோன் கீழே நழுவி விழுந்தது. அவள் அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டு இருந்தாள். வீட்டுக்குள்ள முழு அமைதி. ஃபோன் ஸ்பீக்கரில் இல்லைனாலும் நடந்த எல்லாமே எல்லாருக்கும் கேட்டுருச்சு. அடுத்த நொடியே சந்தோஷ் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். பாத்தியா, கேட்டியா? மாமா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னியே, உன் மாமாவே உன்னை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டாரு. இப்போ நீ வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, யாருக்கும் கவலையே இல்லை. அவன் அருகே வந்து என் காலடியில் கிடைக்கிற செருப்பாக இருப்பது தான் உனக்கு சரி, விஷமா சொன்னான். ஒரு நிமிஷம் சுமதிக்கு கிச்சனில் இருந்து மண்ணெண்ணையை தன்னாலே ஊற்றிக்கிட்டு இந்த வாழ்க்கையை முடிச்சிடலாம்னு தோணிச்சு. ஆனால் அடுத்த நொடியே ஆதவன் முகம் அவள் கண் முன்னாடி வந்தது. நான் செத்துட்டா இந்த மிருகத்தோட கையில் என் குழந்தை என்ன ஆகும்னு அவள் மனசு நடுங்கிச்சு. அவன் வாழ்க்கையே நரகமாயிடும். அந்த வீட்டில் சுமதியோட வழியை உண்மையாகவே புரிஞ்ச ஒரே ஆள் லட்சுமி தேவி மட்டும்தான். பல தடவை சுமதி அவங்க மடியில் தலை வச்சு அழுவாள். அந்த வீட்டில் ஒரே மூலையில் அசையாம கிடந்த லட்சுமி தேவி அவளோட கண்ணீரை துடைச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிடுமா, நான் பெத்த பையன் உன் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டான்.
ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியலன்னு அழுவாங்க. நாட்களும் காயங்களும் சேர்ந்து அதிகமாகிட்டே போச்சு. சுமதி அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வாழ்ந்தாள். கல்யாணமாகி 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆதவனுக்கு இப்போ 4 வயசு. ஆனால் அந்த வயசுக்கே அதிகமாக எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கிற பையனாக மாறிட்டான். ஒரு நாள் மதியம் சுமதியோட ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தது. ஹலோ, மிஸ்ஸஸ் சுமதி பேசுகிறீங்களா? நான் ஆதவனோட கிளாஸ் டீச்சர் பேசுகிறேன். சொல்லுங்கள் மேம், ஆதவன் ஓகேவா இருக்கானா? சுமதி பதறி போய் கேட்டாள். டீச்சரின் குரல் ரொம்ப சீரியஸாக இருந்தது. மிஸ்ஸஸ் சுமதி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்றைக்கி கிளாஸில் என் குடும்பம்னு டாபிக் கொடுத்து எல்லா குழந்தைகளையும் பேச சொன்னோம். எல்லாரும் சந்தோஷமாக பேசினாங்க. ஆனால் ஆதவன் மட்டும் அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தான். நான் திரும்ப திரும்ப கேட்டு சொன்னதுக்கப்புறம் அவன் சொன்னதை கேட்டு எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. சுமதியோட இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிது. டீச்சர் மெதுவாக சொன்னாங்க. அவன் சொன்னான், எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்காது. அங்கே அப்பா அம்மாவை ரொம்ப அடிப்பார். அவர் ஒரு ராட்சசன் மாதிரி. ஒரு வார்த்தை சுமதியோட இதயத்தில் நேராக குத்தியது. டீச்சர் தொடர்ந்து சொன்னாங்க, மேடம், ஆதவன் ரொம்ப பயத்தில் இருக்கான். வீட்டில் இருக்கிற சூழ்நிலை அவன் மனசையும் வாழ்க்கையையும் ரொம்ப பாதிச்சிருக்குது. ப்ளீஸ் குழந்தையை கவனிச்சுக்கோங்க. ஃபோன் கட்டான பிறகும் அந்த வார்த்தைகள் சுமதியோட காதில் திரும்ப திரும்ப ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. அப்பா ஒரு ராட்சசன். அதோட ஆதவன் அடிக்கடி கேட்ட கேள்விகளும் அவள் மனசில் வந்துச்சு. அம்மா, நீங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, அப்புறம் ஏன் டேட் உங்களை அடிக்கிறாரு? என் ஃப்ரெண்டோட அப்பா அவனை ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஏன் என் அப்பா என்னை லவ் பண்ண மாட்டாரு? அந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் சுமதியோட இதயத்தை கீழ்ச்சது. இந்த வீட்டில் இருந்தால் என்னோட வாழ்க்கை மட்டும் இல்லை, என் பையனோட குழந்தை பருவம், அவனோட அப்பாவித்தனம், அவனோட எதிர்காலம் எல்லாமே அழிஞ்சிடும்னு சுமதி முடிவு பண்ண ஆரம்பித்தாள். அது ஒரு சனிக்கிழமை காலை. சந்தோஷ் ஆஃபீஸுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருந்தான். அதனால் அவனோட ஷர்ட்டை ரூமில் இஸ்திரி போர்டில் வைத்து இஸ்திரி பண்ணிக்கிட்டு இருந்தாள் சுமதி. அதே நேரம் 4 வயசு ஆதவன் பெட்டில் துள்ளிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். ஆதவன் அவனோட சந்தோஷத்திலேயே முழுக்க மூழ்கி போயிருந்தான். ஒரு நிமிஷம் குதிப்பான், அடுத்த நிமிஷம் பாட்டு பாடுவான். ஆதவா, மெதுவாடா, கீழே விழுந்துடுவேன்னு சுமதி ஒரு தடவை சொன்னாள். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. ஆதவா, கேட்கலையா கண்ணா, கீழே விழுந்துடுவ, உட்காருன்னு மறுபடியும் அன்பா சொன்னாள். ஆனால் ஆதவன் அவனோட விளையாட்டிலேயே இருந்தான். இன்னும் வேகமாக பெட்டு மேலே குதிக்க ஆரம்பித்தான். அடுத்த நொடி தடாம், ஒரு பெரிய சத்தம். ஆதவன் பெட்டில் இருந்து வழுக்கி கீழே விழுந்துட்டான். அவன் தலை தரையில் பலமாக அடிச்சிடுச்சு. அம்மான்னு ஆதவன் கதறி அழுதான். சுமதி உடனே இஸ்திரி பெட்டியை அப்படியே விட்டுட்டு ஓடி போய் ஆதவனை தூக்கிட்டாள். அவன் தலையை தடவி கொடுத்து, அழாத கண்ணா, அம்மா இருக்கேன், ஒன்றும் ஆகலன்னு சமாதானப்படுத்தினாள். கைக்குட்டையால் அவன் கண்ணீரை துடைச்சி அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டாள். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஆதவன் அழுகை கொஞ்சம் குறைந்தது. அப்போதான் சுமதி ஒரு பெருமூச்சு விட்டாள். ஆனால் அடுத்த நொடியே ஏதோ கருகிற வாசனை வந்தது. திரும்பி பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. சந்தோஷோட ஷர்ட் கருகிட்டு இருந்தது. நடுவில் பெரிய கருப்பு மார்க். ஐயோ கடவுளே, இப்போ என்ன ஆக போகுதோன்னு சுமதியோட உதடு நடுங்க ஆரம்பிச்சது. பயத்தில் அவளோட உடலே குலுங்கிச்சு. அந்த நேரம் பாத்ரூமில் டோர் திறந்துச்சு. குளிச்சுட்டு வந்து சந்தோஷ் டவலில் தலையை துடைச்சிக்கிட்டே, ஷர்ட் ரெடியான்னு கேட்டான். சுமதி பயந்த குரல்ல, ஆதவனை கீழே விழுந்துட்டான், அதான் நான் சொல்ல ஆரம்பித்தாள். ஆனால் சந்தோஷ் நடுவிலேயே கத்தினான், உன் காரணம் எல்லாம் கேட்க வேண்டாம், ஷர்ட்டு கொடு. சுமதியோட கையில் இருந்து ஷர்ட்டை பிடுங்கினான். அதை பார்த்த உடனே அவன் முகம் கோபத்தில் சிவந்து போச்சு. என்னாடி இது என்னோட புது ஷர்ட்டு, 4000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், அதை இப்படி நாசம் பண்ணிட்டியா? சாரி, தெரியாமன்னு சுமதி நடுங்கினாள். எத்தனை தடவை தெரியாமல் பண்ணுவேன்னு கத்திக்கிட்டே சுமதியோட கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அந்த அடியில் சுமதியோட குரலே உடைஞ்சு போச்சு. நானும் மனுஷிதானே, எல்லாத்தையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு அவள் வலியோட சொன்னாள். அடுத்த நொடி சந்தோஷ் அவளோட முடியை பிடிச்சு இழுத்தான். அப்படியா, இப்போ எனக்கே எதிராக பேசுகிற அளவுக்கு வந்துட்டியான்னு விஷமாக கேட்டான். சுமதி வலியால் கத்தினாள். ஆனால் அந்த நேரம் 4 வயசு ஆதவன் தன்னோட சின்ன சின்ன கைகளால் சந்தோஷோட கால்களை அடிக்க ஆரம்பித்தான். அவன் அழுதுகிட்டே, அம்மாவை அடிக்காத, நீ கெட்டவன்டா, அம்மாவை விடுன்னு கத்தினான். பயத்தில் அவன் குரலே நடுங்கிச்சு. ஆனால் அவன் அம்மாவை காப்பாற்றணும்னு மட்டும் நினைச்சான். ஆனால் சந்தோஷ் கோபத்தில் பைத்தியமாகியிருந்தான். ஓஹோ, இப்போ நீயும் உன் அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா, அவளுக்கு காவலாளியாக வந்துட்டியான்னு கத்தினான். இன்னைக்கு உன்னையும் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை மேலே கையை ஓங்கினான். அந்த நொடியே சுமதி மின்னல் வேகத்தில் ஆதவனை இழுத்து தன்னோட மார்போடு சேர்த்துக்கிட்டான். ஆதவனை அடிக்க வர
சந்தோஷ கனமான கை சுமதியோட முகத்திலே விழுந்தது. அந்த அடி அவ்வளவு பலமா இருந்தது. ஒரு நொடி அவளுக்கே காதுல சத்தம் கேட்காம போச்சு. ஆனா அவள் ஆதவனை இன்னும் இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டாள். அடுத்த நொடியே அந்த வீடு முழுக்க அதிர்ற மாதிரி சுமதி கத்தினாள், ஜாக்கிரதை, என் ஆதவனுக்கு ஒரு சின்ன காயம் கூட பட்டுச்சுன்னா நீ என் புருஷன் என்பதை மறந்துடுவேன். இந்த வீட்டையே சுடுகாடா மாத்திடுவேன். சந்தோஷோட கை அப்படியே காற்றுல நின்று போச்சு. அவன் வாழ்க்கையில முதல் தடவையா சுமதி இப்படி கத்துறதே பார்த்தான். அவள் முகத்துல இருந்த அந்த கோபம், அந்த தைரியம் அவனை ஒரு நொடி பயமுறுத்திருச்சு. ஒரு பயந்து போன பெண்ணா இல்ல, தன்னோட குழந்தைக்காக எதுவும் செய்ய தயங்காத அம்மாவா அவள் அவன் கண்களுக்கு தெரிஞ்சாள். அந்த நேரம் சந்தோஷோட ஃபோன் ரிங் ஆனது. அது அவனோட பாஸ் கால். சரி, சாயங்காலம் வந்து உன்னை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு கோவத்தில் வேற ஒரு ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். சந்தோஷ் போன உடனே சுமதி அப்படியே தரையில் உட்கார்ந்து கதறி அழுதாள். ஆதவனோட கண்ணீரை துடைச்சி அவன் நெற்றியில முத்தம் கொடுத்தாள். ஆனால் அந்த சின்ன பையன் இன்னும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே இல்லை. ஆதவன் இன்னும் பயத்துல நடுங்கிக்கிட்டே இருந்தான். அந்த காட்சியை பார்த்த சுமதியோட மனசு முழுக்க உடைஞ்சு போச்சு. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த நரகத்துல இருக்கக்கூடாதுன்னு அவள் முடிவு பண்ணிட்டாள். ஒரு பக்கம் மனசு இப்பவே குழந்தையை கூட்டிக்கிட்டு ஓடிடுன்னு கத்திச்சு. ஆனா இன்னொரு பக்கம் அவளோட புத்தி அவசரப்பட்டு முடிவு எடுக்காத சுமதி, முதல்ல நீயும் ஆதவனும் பாதுகாப்பா இருக்க ஒரு இடம் தேடணும்னு சொல்லிச்சு. அப்போதான் அவளுக்கு காலேஜ் ஃப்ரெண்டு ராணி ஞாபகம் வந்தாள். ராணியோட கணவர் ப்ராப்பர்ட்டி டீலிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். சுமதி உடனே ராணிக்கு கால் பண்ணினாள். ஹலோ ராணி, நான் சுமதி பேசுகிறேன். அவள் தன்னுடைய நிலைமையை சுருக்கமாக சொல்லினாள். ராணி, நான் இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியேறணும். எனக்கு ஒரு ரூம் வேணும். வாடகை குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் சேஃபாக இருக்கணும். ஆதவனும் என்னோட இருக்கான். சுமதியோட பயத்தை ராணி புரிஞ்சுக்கிட்டாள். அவள் உடனே தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் மீண்டும் கால் பண்ணினாள். சுமதி, கவலைப்படாதே, ஒரு ஆண்டி வீட்டில் 3rd ஃப்ளோரில் ஒரு ரூம் காலியாக இருக்குது. லிஃப்ட் இல்லாத ரெண்ட்டு கொஞ்சம் குறைவு. ஆனால் ஆண்டியும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்க. நீ தைரியமாக வான்னு சொன்னாள். அதை கேட்ட சுமதி கொஞ்சம் நிம்மதி வந்தது. அவள் உடனே தன்னோடவும் ஆதவனோடும் சில துணிகளை ஒரு பேக்கில் எடுத்து வைத்தாள். குழந்தைக்கு தேவையான சாப்பாடு, மருந்து, மாத்திரை பொருட்களையும் பேக் பண்ணினாள். காய்கறி செலவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்ச பணம் இருந்தது. அந்த பணத்தையும் தன்னோட சின்ன சின்ன நகைகளையும் எடுத்துக்கிட்டாள். மாலை நேரம் லட்சுமி தேவி மருந்து சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஷாலினி அவளோட ரூமில் டிவி ஃபுல் சவுண்டில் போட்டுட்டு இருந்தாள். சுமதி ஒரு தடவையும் திரும்பி பார்க்காம ஆதவனை தூக்கிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். ராத்திரி 10 மணி. குடிச்சிட்டு சந்தோஷ் வீட்டுக்கு வந்தான். இன்னைக்கு சுமதிக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு கோபத்தில் இருந்தான். கதவை காலால் உதைத்து திறந்து உள்ளே வந்தவன் சோஃபால விழுந்த மாதிரி உட்கார்ந்தான். சுமதி, தண்ணி கொண்டு வான்னு கத்தினான். ஆனால் எந்த பதிலும் இல்லை. உடனே கோபம் ஏறிச்சு. சுமதி, செவிடாயிட்டியான்னு இன்னும் சத்தமாக கத்தினான். இன்னும் பதில் வரல. அவன் எழுந்து அம்மா ரூமுக்கும் அப்புறம் ஷாலினி ரூமுக்கும் போனான். அதுக்கு தான் காத்திருந்த மாதிரி ஷாலினி மீண்டும் நெருப்புல எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்தாள். தம்பி, மதியத்திலிருந்து உங்கள் பொண்டாட்டி காணோம். ஏதாவது ஃப்ரெண்டு கூட ஜாலியாக போயிருப்பா. குழந்தையையும் கூட்டிகிட்டு போயிருக்கா. அப்புறம் வரும்போது காரணம் சொல்ல ஈஸியாக இருக்கும்ல, அதான் விஷமா சொன்னாள். அதை கேட்ட உடனே சந்தோஷோட குடி போதையும் கோபமும் சேர்ந்து பைத்திய நிலைக்கு போயிடுச்சு. அவன் அருகில் இருந்த பூத்தொட்டியை தூக்கி சுவரில் போட்டு உடைச்சான். இன்னைக்கு அவ வரட்டும், உயிரே நடுங்கிற மாதிரி அடிப்பேன் கத்தினான். சுமதி எங்கே போவா? அழுதுகிட்டே திரும்பி வந்துடுவான்னு அவனுக்கு நிச்சயம். ஆனால் மறுநாள் காலை சூரியன் உதிச்சும் சுமதி திரும்பி வரவே இல்லை. குடிபோதையோட மந்தமும் கோபமும் சேர்ந்து சந்தோஷோட தலை வெடிக்கிற மாதிரி இருந்தது. அவன் உடனே சுமதிக்கு ஃபோன் பண்ணினான். இந்த தடவை சுமதி ஃபோன் எடுத்தாள். ஹலோன்னு சந்தோஷ் கத்தினான். எங்கே இருக்க? ஒழுங்கா வீட்டுக்கு வா, இல்லைன்னா அதுக்குள்ள சுமதி அமைதியான குரலை பேசினாள். கத்தாதீங்க, நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேன். அதை கேட்ட சந்தோஷ் அதிர்ச்சி ஆயிட்டான். என்னடி உளர்ற? ரோட்டில் பட்டினி கிடக்க போறியான்னு கேவலமாக கேட்டான். ஆனால் சுமதி ரொம்ப அமைதியாக, பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என் பையனை அந்த நரகத்தில் ஒரு நிமிஷம் கூட வைக்க மாட்டேன்னு சொன்னாள். சந்தோஷ் கேவலமாக சிரித்தான். சரி, பணம் இல்லாமல் எத்தனை நாள் வாழ்றேன்னு நானும் பார்க்கிறேன். ஒரு நாள் பிச்சை எடுக்கிற நிலை வந்தால் திரும்பி என் காலில் விழுவன்னு விஷமாக சொன்னான். சுமதி எதுவும் பேசாமல் ஃபோன் கட் பண்ணிட்டாள். ராணியோட உதவியால் சுமதிக்கு ஒரு ரூம் கிடைச்சது. ஆனால் அந்த ரூம் ரொம்ப காலியாக இருந்தது. சுமதி ஆதவனை ஒரு பாய் மேலே உட்கார வைத்தாள். கையில் இருந்த பணத்தை எண்ணி பார்த்தாள். அதிகபட்சம் 2-3 மாதம் தள்ளும்.
ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு அவளோட மனசு பயந்தது. அடுத்த நாள் காலை இருந்தே சுமதி சிட்டியில் இருக்கிற ஸ்கூலு, காலேஜ் எல்லாத்துக்கும் வேலை தேடி அலைந்தாள். ஆனால் வேகன்சி இல்லைன்னு சில இடத்துல சொன்னாங்க. சில இடத்துல மிஸ்டர் சுமதி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் 6 வருஷம் கேப் இருக்குன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இப்போது சிலபஸ் ரொம்ப மாறிடுச்சு மேடம், சாரி, எங்களுக்கு அப்டேட் டீச்சர்ஸ் தான் வேணும்னு சில ஸ்கூலில் சொன்னாங்க. சில இடத்துல வயசே காரணம் சொன்னாங்க. இன்னும் சில இடத்துல ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னு மறுத்துட்டாங்க. இப்படியே பல நாட்கள் போயிட்டே இருந்தது. சுமதி போகிற இடமெல்லாம் ரிஜெக்ஷன் தான் கிடைச்சது. உடம்பு மனசு ரொம்ப சோர்ந்து போச்சு. ஆனால் அவள் மனசு மட்டும் கைவிடலை. என்னால் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்னு அவள் தன்னையே கேட்க ஆரம்பித்தாள். அந்த நேரத்தில் 4 வயசு ஆதனோட இன்னசென்ட் குரல் அவளோட யோசனையை உடைச்சது. அம்மா, எனக்கு பசிக்குது. அதை கேட்ட உடனே சுமதி தன்னோட கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு எழுந்தாள். வீட்டில் மளிகை சாமான் கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் அவள் கையில் ஒரு தனி ருசி இருந்தது. அவள் பருப்பு சாதம் செஞ்சு தானே அரைச்ச மசாலாவை தாளித்து போட்டாள். அந்த நேரத்தில் கதவு தட்ட சத்தம் கேட்டது. கதவை திறந்தாள் ராணி. ஏய் சுமதி, என்னடா இவ்வளவு நல்ல வாசனை வருது? உள்ளே வந்துக்கிட்டே கேட்டாள். பருப்பு சாதம் தான், நீயும் சாப்பிடுன்னு சுமதி சொன்னாள். முதல்ல ராணி வேண்டாம்னு சொன்னாலும் சுமதி அன்பா அவளுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தாள். ராணி ஒரு வாய் சாப்பிட்ட உடனே அவளோட கண்கள் பெருசாயிடுச்சு. வாவ் சுமதி, என்னடா இது, டேஸ்ட் செம்மையா இருக்கு. என்ன சீக்ரெட்டுன்னு ஆச்சரியமா கேட்டாள். சுமதி சின்ன சிரிப்போட, அதில் எந்த சீக்ரெட்டும் இல்லை ராணி, நான் மார்க்கெட்டில் கிடைக்கிற ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். எல்லா மசாலும் நானே அரைச்சி போடுவேன்னு சொன்னாள். அதை கேட்ட ராணியோட முகம் உடனே பிரகாசிச்சு. சுமதி, உன் கையில் பெரிய திறமை இருக்குது. ஏன் நீயே ஸ்பைசஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது? இப்போ எல்லாரும் க்ளீனாக ஹோம்மேடாக இருக்கிற பொருளை தான் தேடுறாங்கன்னு சொன்னாள். ராணி சொன்னது சுமதிக்கு சரின்னு தோணுச்சு. அவள் கையில் இருந்த மீதி பணத்தில் கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் வாங்கினாள். அதை வெயிலில் காய வைத்து நன்றாக அரைச்சி சின்ன சின்ன பேக்கெட்டில் பேக் பண்ண ஆரம்பித்தாள். ஆரம்பம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சுமதி தன்னோட ஏரியாவில் இருந்து 3 நாள் பெட்டி ஷாப்காரங்க கிட்ட சாம்பிள் பேக்கெட்ஸ் கொடுத்தாள். அண்ணா, கஸ்டமருக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பணம் கொடுங்கன்னு தயக்கத்தோடு சொன்னாள். 2 நாள் கழித்து ஒரு ஷாப் ஓனர் சுமதிக்கு ஃபோன் பண்ணினார். சிஸ்டர், நீங்கள் கொடுத்த மசாலா என்ன பிராண்டு? கஸ்டமர் எல்லாம் இதே தான் கேட்குறாங்க, எந்த கம்பெனின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு உற்சாகமாக சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சது. சுமதி அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்கல. பகல் ராத்திரி பாராமல் கஷ்டப்பட்டாள். ஆதவனை தூங்க வச்சுட்டு ராத்திரி முழுக்க மசாலா அரைச்சி பேக்கெட்ஸ் பேக் பண்ணுவாள். சின்னதாக ஆரம்பித்த பிஸ்னஸ் கொஞ்ச நாளில் ஒரு ஸ்மால் ஃபேக்ட்ரி லெவலுக்கு வளர்ந்தது. சுமதி ஹோம் பிஸ்னஸ்னு அவளோட பிராண்டுக்கு பேர் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது. ஒரு நாள் சுமதி தோற்று போடுவா, திரும்பி வருவான்னு சந்தோஷ் நம்பிக்கையோடு இருந்தான். ஆனால் ஒரு நாள் கோர்ட்டில் இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சு. அதை பார்த்த சந்தோஷ் கோபத்தில் விடிச்சான். அவன் லாயருக்கு உடனே ஃபோன் பண்ணி, அந்த பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன், குழந்தை கஸ்டடி எனக்கு தான் வேணும், அவள் வாழ்நாள் முழுக்க குழந்தைக்காக தவிக்கணும், விஷமா பேசினான் சந்தோஷ். யாரோட பேச்சை கேட்டு தன்னோட குடும்பத்தையே கெடுத்தாலோ அதே ஷாலினி தான் இப்போ அவனோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சா. ஒரு நாள் சந்தோஷ் சாப்பாடு கேட்டப்போ, சாப்பாடெல்லாம் இன்னும் செய்யலை, நான் இங்கே வேலைக்காரி இல்லை, உன் பொண்டாட்டியை நீயே துரத்திட்ட, இனிமே என்னை எதிர்பார்க்காதுன்னு கோவமாக சொல்லிட்டா. இதை கேட்ட சந்தோஷ் அதிர்ச்சி ஆகிட்டான். முன்னாடி கவலைப்படாத தம்பி, நான் இருக்கேன்னு பேசின அதே ஷாலினி இப்போ மாறி போயிட்டு இருந்தா. வீட்டில் தினமும் பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சந்தோஷ் பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அந்த வீட்டை விட்டு போயிட்டான். தூரமாக போனால் நிம்மதி கிடைக்கும்னு நினைச்சான். ஆனால் தன்னுடைய நிம்மதியை அவனை கையால் அழிச்சிருந்தான். இப்படி இருக்கும்போது கோர்ட்டு ஹியரிங் நாள் வந்துச்சு. சந்தோஷ் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு கிளம்பி வந்தான். சந்தோஷ் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு வந்ததும் கோர்ட் போனான். டைவர்ஸ் கேஸ் முடிஞ்சதும் அவன் மனசில் ஒரு கோபம், ஒரு ஈகோ ரெண்டுமே கலந்துக்கிட்டே இருந்தது. சுமதி என்னை விட்டு போயிட்டாலும் ஒரு நாள் கண்டிப்பாக தோத்துட்டு திரும்பி வருவான்னு அவன் இன்னும் நம்பிக்கையோடு தான் இருந்தான். ஒரு நாள் அந்த கோர்ட்டு ஹியரிங் முடிஞ்சு 8 மாதம் கழிச்சு தான் அந்த சம்பவம் நடந்தது. ஒரு மாலை நேரம் கையில் கோர்ட் ஆர்டர் படி கொடுக்க வேண்டிய 26,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு சந்தோஷ் சுமதி வீட்டுக்கு வந்தான். ஆனால் அங்கே வந்ததும் அவனுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. ஒரு சின்ன வீட்டில் அழுதுகிட்டே இருக்கும் சுமதியை பார்க்க வரேன்னு நினைச்சவன் பெரிய அளவில் பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டான். அதுக்கு மேலே சுமதி அவனை ஒரு சாதாரண
விசிட்டர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணது அவனோட ஈகோவை நசுக்கியது. கோபத்தில் வெளியே போக முயற்சி பண்ணின சந்தோஷ் சுமதி தடுத்தாள். ஒரு நிமிஷம் மிஸ்டர் சந்தோஷ், இன்னும் ஒரு விஷயம் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாள். அவள் மெதுவாக அங்கே இருந்த பெரிய கர்ட்டனை இழுத்தாள். அதை பார்த்த உடனே சந்தோஷோட காலை நடுங்கிடுச்சு. அந்த வீல் சேரில் உட்கார்ந்து இருந்தது அவனோட அம்மா லட்சுமி தேவி. அம்மா அம்மான்னு அதிர்ச்சியோட முன்னாடி ஓடி வந்தான். லட்சுமி தேவியும் கண் கலங்கிட்டாங்க. அம்மா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? நான் பெங்களூரில் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அவசரமாக கேட்டான். லட்சுமி தேவி மெதுவாக பேச ஆரம்பித்தாங்க. நீ போன சில மாதத்திலேயே ஷாலினி என்னையும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல ஆரம்பித்தா. நான் உடம்பு சரியில்லாமல் இருந்ததால் அவளுக்கு தொந்தரவு மாதிரி தோணுச்சு. ஒரு நாள் நேராகவே உங்களை பார்த்துக்க யாரும் நேரம் இல்லை, எங்கேயாவது போயிருங்கன்னு சொல்லிட்டா. அதை கேட்டா சந்தோஷ் முகம் சுருங்கி போச்சு. அப்புறம் அம்மானு கண்ணீரோட கேட்டான். அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் உன் நம்பர் கிடைக்கல. கடைசியில் நான் தான் சுமதிக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னாங்க. சந்தோஷ் அதிர்ச்சியோட சுமதியை திரும்பி பார்த்தான். லட்சுமி தேவி தொடர்ந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சுமதி காரில் வந்து என்னை கூட்டிகிட்டு போச்சு. அன்னைக்கு இருந்து இப்போ வரைக்கும் என்னை அவ தான் பார்த்துக்கிறா. மருந்து சாப்பாடு கவனம் எல்லாமே என் சொந்த மகள் மாதிரி பார்த்துக்கிறான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க. சந்தோஷோட கண்களும் கலங்கிடுச்சு. அவன் மெதுவாக சுமதியை பார்த்தான். அவளோ இன்னும் அமைதியாக நின்றுக்கிட்டே இருந்தாள். அந்த நிமிஷத்துல தான் சந்தோஷுக்கு புரிஞ்சது, அவன் வாழ்க்கையில் உண்மையா நல்லவங்க யாருன்னு. அவன் நம்பிய ஷாலினி அவனை பயன்படுத்திக்கிட்டா. அவன் தள்ளிவிட்ட சுமதி தான் இப்போ அவனோட அம்மாவை காப்பாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாள். அந்த நாள் எதுவும் பேசாம சந்தோஷ் அங்கிருந்து வெளியே போனான். காரை ஓட்டிக்கிட்டே போனாலும் மனசு மட்டும் அமைதியா இல்லை. அந்த இரவு ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்தான். பெட்டில் படுத்தான். ஆனால் தூக்கம் மட்டும் வரவே இல்லை. ரூம் ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு. ஆனால் அவன் மனசுக்குள்ளே மட்டும் 1000 சத்தம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன எல்லாம் பண்ணிட்டேன், எப்படி சுமதியை இவ்வளவு கொடுமை பண்ணினேன், எப்படி ஷாலினி சொன்னதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பினேன்னு அவன் தலையை பிடிச்சிக்கிட்டான். அவனுக்கு பழைய விஷயங்கள் ஒன்றென்னா ஞாபகம் வந்துச்சு. காய்ச்சலோடு இருந்த ஆதவன், அழுத சுமதி, அடிப்பட்ட முகம், அம்மாவோட கண்ணீர் எல்லாமே அவன் கண் முன்னாடி வந்துச்சு. அவன் கண்ணை மூடினாலே சுமதியோட அழுகுற சத்தம் தான் கேட்டுச்சு. அந்த இரவு முழுக்க சந்தோஷ் தூங்கவே இல்லை. அவன் செய்த தப்புகள் ஒவ்வொன்றும் அவனை உள்ளுக்குள்ளே கொன்றுக்கிட்டே இருந்தது. காலை ஆகும் நேரத்தில் அவன் கண்களே சிவந்து போச்சு. அடுத்த நாள் காலையில் அவன் மீண்டும் சுமதி வீட்டுக்கு வந்தான். இந்த தடவை அவன் முகத்தில் கோபம் இல்லை, ஈகோ இல்லை. இருந்தது முழுக்க குற்ற உணர்ச்சி மட்டும். சந்தோஷ் மெதுவாக சுமதி கிட்ட நடந்து வந்தான். சுமதி, என்னை மன்னிச்சிடுன்னு கண்ணீரோட சொன்னான். நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். உன்னோட அன்பையும் உண்மையையும் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் நல்ல கணவரா இல்லை, நல்ல மனிதனாவே இல்லைன்னு அவன் குரல் உடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் ஆதவன் கிட்ட போனான். ஆதவா, அப்பாவா மன்னிப்பியாயன்னு கேட்டான். பையன் கொஞ்சம் தயக்கத்தோட சுமதியை பார்த்தான். சுமதி எதுவும் பேசல. ஆனால் அவளோட கண்களில் இருந்த கோபம் கொஞ்சம் குறைந்திருந்தது. சில நாட்கள் கழிச்சு சந்தோஷ் அடிக்கடி அம்மாவை பார்க்க வர ஆரம்பிச்சான். இந்த தடவை அவன் பழைய சந்தோஷ் இல்லை. அமைதியாக பேசுவான், அம்மாவை கவனிப்பான், ஆதவனோட நேரம் செலவழிப்பான். முக்கியமாக சுமதியை மரியாதையோடு நடத்த ஆரம்பித்தான். ஒரு நாள் லட்சுமி தேவி சுமதியிடம் சொன்னாங்க, மனுஷன் தப்பை உணர்ந்து மாறுறது பெரிய விஷயம். சந்தோஷ் உண்மையாகவே மாறிட்டான்னு. சுமதி எதுவும் பேசாமல் சிரித்தாள். அந்த சிரிப்பில் பழைய காயங்களோட வலி இருந்தது. ஆனால் ஒரு புதிய நிம்மதியும் இருந்தது. சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் சுமதி ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ சந்தோஷ் உள்ளே வந்தான். ஒரு காஃபி குடிக்க நேரம் கிடைக்குமா மேடம்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான். சுமதி சிரிப்பை அடக்க முடியாமல் பார்க்கலாம்னு சொன்னாள். அதை பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த ஆதவன், அம்மா, அப்பா இப்போ நல்ல பையனாக ஆயிட்டாரு இல்லை அப்படின்னு இன்னசென்ட்டாக கேட்டான். அதை கேட்ட எல்லாரும் சிரித்தாங்க. பல கஷ்டங்கள், கண்ணீர், துரோகம் எல்லாத்தையும் கடந்து அந்த வீட்டில் முதல் தடவை உண்மையான சந்தோஷம் திரும்பி வந்தது.